யாடி மௌனி தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சிட்டி, செகண்ட் ஹாஃப்ல வில்லேஜ். என்ன சார் டக்குன்னு சொல்லிட்டீங்க? நம்ம என்ன பண்ணிருக்கோம் நமக்கு தெரியுமில்ல. ஆதார் காசுல லவர்ஸ் போகவே முடியாது. இப்ப அதான் சொன்னேன், ஒரு பிளசன்டான ஒரு படம். வெண்ணிலா கபடிக்கு எப்படி வந்து கிளைமேக்ஸை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா, இமான் சார் கூட கிட்டத்தட்ட 8 படங்கள் பண்ணிட்டீங்க சார். தொடர்ந்து அவர் கூட பயணிக்க என்ன காரணம்? ஒரு 40 சாங் நாங்க பண்ணிருப்போம். 40 சாங்குமே ஃபர்ஸ்ட் டியூன்லயே ஓகே பண்ணிடுவீங்க. நான் என்ன எதிர்பார்த்தனோ, நான் என்ன கேட்டனோ அப்படியே இருக்கும். நான் சொன்ன கதையை விட்டு அந்த சாங் போச்சுன்னா மட்டும்தான் நான் கரெக்ஷன் சொல்லுவேன். ஒரே ஒரு சாங் மட்டும் நாங்க வந்து 5-5ங்கிற சாங் வந்து இந்த ரொமான்டிக் சீன்ஸ்லாம் பண்ணீங்க. ஸ்பாட் அப்பதான் சாரை இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. ஒரு மாசம் முன்னாடி நோட்டீஸ் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலா 80ஸ்க்கு நானும் 80s தான் சார். நமக்கெல்லாம் தெரியும். இந்த 90s கிட்ஸ்க்கு சுத்தமா அவங்க ரெண்டுக்கு நடுவுல மாட்டி அவங்களுக்கு ஆக்சுவலா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒரு எஃபர்ட் போட்டோம் அப்படின்னா அது எதுவா இருந்தாலும் நமக்கு பாசிபிள். இப்போ வந்து மணிசாரி வந்து இப்பவும் ஓகே கண்மணின்னு ஒரு படம் பண்றாருல. ஸோ அவருலாம் 60s கிட்டு. ஓகேங்களா? ஸோ பாசிபிள், இங்க எவ்ரிதிங் பாசிபிள். அதுக்கு நம்ம வந்து தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால் மதுரை. சார் ட்ரைலர் பார்த்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக காலேஜ் லவ்னு ஒரு மாதிரி ஜாலியாக போகுது. ட்ரைலரோட செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணம், ஒரு வில்லேஜ் அப்படிங்கிற ஒரு செட்டப்ல போகுது. யாடி மௌனி தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சிட்டி, செகண்ட் ஹாஃப்ல வில்லேஜ். என்ன சார் டக்குன்னு சொல்லிட்டீங்க? ஓகே, நம்ம என்ன பண்ணிருக்கோம் நமக்கு தெரியுமில்ல. ஜீன்ஸ் ஆமா ஆமா. தெலுங்கு படம் முக்காவாசி படம் ஃபாரின் தான். செகண்ட் ஹாஃப் வில்லேஜ்க்கு வந்துருவாங்க. ஓகே. ஸோ அந்த செகண்ட் ஹாஃப் சீக்வன்ஸ்ல எப்படி வந்திருக்கு? அதுதான் நிறைய காமெடியன்ஸ்லாம் வராங்க. எப்படி வந்திருக்கு அந்த சீக்வன்ஸ்லாம்? ஃபுல் என்டர்டைன்மெண்ட் தான் இந்த படம். அதான் சொன்னேன், ஒரு பிளசன்டான ஒரு படம். வெண்ணிலா கபடிக்கு எப்படி வந்து கிளைமேக்ஸை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா படம் அவ்வளோ பிளசண்டா ஃபன் இருந்துட்டே இருக்கும். ஸோ அதுக்குள்ள குட்டி குட்டி எமோஷனல்ஸ் உள்ள மறைஞ்சிருக்கும். அது மாதிரி இந்த படம் வந்து ஒரு பிளசன்டான ஒரு ஃபன்னான ஒரு படம். படம் வந்து ஃபேமிலியோட, ஃப்ரெண்ட்ஸோட, லவ்வர்ஸோட, யாரோட வேணாலும் போய் பார்க்கலாம். சிங்கிள்ஸோட இல்ல யாரோட வேணாலும் பார்க்கலாம். சோ அது பிரச்சனையே கிடையாது. ஏன்னா ஆதார் காசுல லவ்வர்ஸ் போகவே முடியாது. போயிட்டு வெளியே வந்தவங்க அது மாதிரி. இந்த படம் வேற கைண்ட் ஆஃப் படம். மேம், உங்களோட வாய்ஸ்க்கு நான் மிகப்பெரிய ஃபேன் மேம். நீங்க உங்களோட ஸ்லாங் எல்லாமே எனக்கு நான் உங்களை அப்படி பார்க்கவே இல்ல சார். பாத்துறாதீங்க சார், வாய்ஸ் எல்லாரும் இதேதான் சொல்லுவாங்க. நீங்க விட்டுருங்க, நீங்க வந்து பார்த்ததுதான் சரி. ரோல் கொடுத்துருக்கு சார். அது வந்து அவங்க ஒரு சில டைலாக்லாம் வந்து வருத்தப்பட வலைப்பு சங்கத்தை வந்து பாரதி நீ கண்ட புதுமை சார், இது போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் இல்ல போலீஸ் ஸ்டேஷன் அப்படி ரொம்ப ஜாலியா சொல்லுவாங்க. அது மட்டும் எங்கேயும் எப்போதும் அப்பா படங்கள்லாம் வந்து அவங்க கியூட்டா ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க, இப்படி இப்படி வச்சுக்கிறது சொல்லிட்டு. அதெல்லாம் மீமாவே ஓடிக்கிட்டு இருக்கு. எப்படி இருக்கு இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு? இது வந்து எனக்கு சுசீந்திரன் சாரோட நடிக்கிறது வந்து நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், ரொம்ப பிளஷரபிள், எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணுவார். நான் ஃபஸ்ட்டு இவரோட நடித்ததை நான் சொல்கிறேன். என்னென்னா, இவர் ஒரு நியூ ஃபேஸ் அப்படிங்கிறது வந்து உள்ளே வராது. எங்களுக்குலாம் தெரியும். ஏன்னா இவர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 50-60 பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பீங்களா சார்? ஒரு ஆர்டிஸ்ட் மட்டுமே சொல்கிறேன். ராமச்சந்திரன் நல்ல எல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மணிமணியான ஆர்டிஸ்ட் இன்றைக்கி எல்லாம் இருக்கிறவங்கலாம். அவங்க எல்லாமே வந்து இவர்கிட்ட வந்திருக்காங்கும்போது பயங்கர கான்ஃபிடென்ட் தான். ஆப்வியஸ்லி ஹீ ஷுட் பி வெரி வெரி தேங்க்ஃபுல். ஹீ இஸ் வெரி தேங்க்ஃபுல். ஏன்னா இந்த மாதிரி வந்து அதனால இவர்கிட்ட நடிக்கிறது வந்து ஒரு எஃபர்ட்லெஸ்ஸாக தான் இருக்கும். நீங்கள் சொல்கிறீங்க ஒரு புது ஆர்டிஸ்ட்டுக்கு அவர் வந்து மூச்சு விடுறத மட்டும் தான் சார் நீங்கள் சொல்லி தரல. அதை தவிர எல்லாமே வந்து திரும்புறது, நடக்கிறது, எங்கே நிற்கணும், எந்த இடத்துல இது. ஆனா இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட்டுக்கு நான் வந்து ஈஸ்வரன்லயே யோசிச்சிருக்கேன். இந்த படத்துல நான் யோசிச்சேன், ஏதாவது சொல்லுவாரா, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே, இல்ல அவங்களே பண்ணிடுவாங்க, அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ்ல போயிடுவாரு. ஸோ அதனால அவர் ரெண்டையும் பேலன்ஸ் பண்றாரு. ஸோ எனக்கு வந்து அதான் அந்த அமைதியா அந்த இருக்கிற அந்த ஒரு இது இனிமையா போற ஒரு விஷயம் இந்த படத்துலயும் அதே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அண்ட் நானும் பிரபுச்சந்திரன் சார், அதாவது நீயா நானா கோபிநாத் அவருடைய நாங்கள் 2 பேரும் ஃபஸ்ட் டைமாக வந்து காம்பினேஷனாக ஒர்க் பண்ணியிருக்கோம். மீனாட்சி கோவிந்தராஜனோட அப்பா அம்மாவாக நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 2K அப்படின்னு வரும்போது நான் எப்பவுமே அவங்க மேலே ஒரு பெரிய மரியாதை வச்சுருக்கேன். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வரைக்கும், ஆமாம் இன்றைக்கி இருக்கிற டீனேஜர்ஸ் வரைக்கும் ஐ ஹாவ் அ வெரி குட் ரெஸ்பெக்ட் ஆன் தெம். ஏன்னா அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. முன்னாடியே நாங்களாம் ஒரு குழப்பவாதிகளாக இருந்தோம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி யங்ஸ்டர், இன்றைக்கி ஜென்ரேஷன் ரொம்ப
அண்ட் இவங்க எல்லாமே நடிச்ச அந்த பசங்க எத்தனையோ கேர்ள்ஸ் இல்லைன்னா யூடியூப் அப்புறம் சாரோட எப்பவுமே ஒரு யங்ஸ்டர்ஸ் குரூப்பே இருக்கும். கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் நிறையா, அது அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து எல்லாம் கூடவே சுத்திட்டு இருப்பாங்க. அந்த குரூப் எல்லாமே தெளிவான பசங்க, எல்லாருமே தெளிவான ஆட்கள். ரொம்ப இனிமையான ஒரு அனுபவம். ஓகே சார், இதில் ட்ரைலரில் வந்த மாதிரியே தான் வந்து இந்த சிச்சுவேஷன்ஷிப்னா என்ன, ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ்னா என்ன, ஃப்ளிங்குனா என்னன்னு சொல்லிட்டு 90s கிட்ஸ் எங்களுக்கே தெரில. பாதி டைம் எங்களுக்கே இது என்ன, நமக்கு லவ்னா க்ரஷ்ஷு லவ் தான் தெரியும். பட் நீங்கள் எப்படி இறங்கி இந்த 80s பிரதர். அதனால தான் கேட்குறேன். சார் நான் ஒண்ணு சொல்லிடவா, ஆக்சுவலா 80ஸ்க்கு நானும் 80s தான் சார். நமக்கெல்லாம் தெரியும். இந்த 90s கிட்ஸுக்கு சுத்தமா அவங்க ரெண்டு இதுக்கு நடுவுல மாட்டி அவங்களுக்கு ஆக்சுவலா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. தெரியல மேம். ஆமா, அதனால உங்களை என்ன வச்சு நடக்குது? கம்பேர் பண்ணி நீங்க தயவு செஞ்சு எங்கள்கிட்ட சொல்லாதீங்க. சரி, நான் எப்பயுமே வந்து நம்ம என்ன கதை எடுக்கிறோமோ அந்த கதைக்கு போயிட்டு அவங்களோட போய் உட்காந்து பேசுவேன். அந்த கிரவுண்ட் ஒர்க்கு தான் பண்ணுவேன். அந்த கிரவுண்ட் ஒர்க் பண்ணும்போது நமக்கு நிறைய டீட்டெயில்ஸ் கிடைக்கும். இப்போ அதெல்லாம் இருக்காத சிவிர் படம் பண்ணிட்டு இருக்கும்போது விஸ்காம் படிச்சுட்டு இருக்கக்கூடிய 2 பசங்களை கூடவே வச்சுக்கிட்டேன் அசிஸ்டன்ஸா. அப்போ அந்த பசங்க வந்து நான் வந்து டைலாக் வந்து சம்டைம்ஸ் நான் எழுதிடுவேன். அந்த பசங்க பேசுகிற டைலாக் மட்டும் நீங்கள் எப்படி பேசுவீங்கன்னு கேட்பேன். காலேஜ் கிளம்புறாங்க, என்னடி லஞ்சு, நம்ம என்ன சொல்லுவோம், வேண்டாமா, இல்லை கேண்டீனில் சாப்பிட்டுக்கிறோமா, இல்லை வீட்டுக்கு வந்துடுறோமா, இதுதான் இருக்கும். அம்மா டெக்ஸ்ட் பண்ணுறோமா அப்படின்னு புது டைலாக் வருது. நான் டெக்ஸ்ட் பண்ணுறமான்ட்டு போகிறாங்க. ஸோ அதவே நான் டைலாக்காக வச்சேன். இவ்வளோதான் நமக்கு அப்டேட்டு. ஸோ அது அந்த பசங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போகும்போது அவங்கள்ட்ட இருந்து ஒவ்வொன்றா நீ எப்படி, நான் இப்போ ஃபுல்லாக எழுதி முடிச்சிருவேன். எழுதி முடிச்சு ஏன்னா நமக்கு ஒரு ஃபன் இருக்கணும், எலிமெண்ட்ஸ் இருக்கணும், எழுதிடுவோம். அப்போ இந்த 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 டைலாக்கில் நீ எப்படி பேசுவீங்க, நீங்கள் எப்படி பேசுவீங்க, மானை தேனை பெண்மானையெல்லாம் போடுங்க. அப்போ நம்ம தூய தமிழ் எழுதியிருப்போம். ஸோ அதுக்கு அவங்க வார்த்தைகளை வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சம் போடும்போது அப்போ இந்த ட்ரெண்டுக்கான சீனாக மாறிடும். சரி, இங்கே எல்லாமே வந்து நம்ம ஒரு ஒரு எஃபர்ட் போட்டோம் அப்படின்னா அது எதுவாக இருந்தாலும் நமக்கு பாசிபிள். இப்போ வந்து மணிசாரி வந்து இப்போவும் ஓகே கண்மணின்னு ஒரு படம் பண்ணுறாருல. ஸோ அவரெல்லாம் 60s கிட்டு. ஓகேங்களா? ஸோ பாசிபிள், இங்கே எவ்ரி திங் பாசிபிள். அதுக்கு நம்ம வந்து ப்ராப்பராக ஒர்க் பண்ணணும். அதுதான் வெரி சிம்பிள். ஆக்சுவலி இந்த கேள்வி நான் அவங்ககிட்ட கேட்கலான்னு இருந்தேன். செட் இப்பயே இவ்வளோ ஜாலியாக இருக்காரு, செட்டில் எப்படி இருப்பாரு, ஏதாவது கோவப்பட்டிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு. செட்டில் கோவம்லாம் பட மாட்டாரு. ரொம்ப அதான் சொல்றேன், அவருடைய ஒர்க்ல மட்டுமே அந்த அதே மாதிரி பிரேக் விட்டா அது மறந்தே போயிடுவாரு. எங்களுக்கே மறந்துடும். ஏன்னா வந்து கேஷுவலா எல்லாம் உட்காந்து நாங்க வந்து சாப்பிட்டுட்டு தூங்கிடுவாரு. அப்புறம் வந்து அரசியல் பேசுவோம். எழுந்த உடனே இவரும் சினிமாட்டோகிராஃபர் எல்லாம் ஏதாவது கரண்ட் அஃபேர்ஸ் ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க. இன்னொன்னு காலையில 3:30-4 மணிக்கு எழுந்துக்கிற ஒரு பர்சன். அதனால வந்து நாங்க எல்லாம் அந்த ஒரு 10 நாள், நான் ஒரு 10 நாள் 15 நாள் இருந்தோம்னா அவங்க எல்லாம் 35 days இருந்தீங்களா, எல்லா நாளும் அது ஒரு மண்டலம் நமக்கு மாறிடும். ஆக்சுவலா நம்ம வந்து நம்மளும் அந்த இதுக்குள்ள, ஏன்னா 7:30 ஃபர்ஸ்ட் ஷாட், 7 o'clock 7:15 ஃபர்ஸ்ட் ஷாட் வச்சிருவாரு அந்த லைட்ல. அதனால யூ ஹேவ் டு பி. அதே மாதிரி ஒரு 8 மணிக்கு தூங்கிடுவீங்களா சார்? 8-9 மணிக்கு தூங்கிடுற ஒரு பர்சன். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸும் அந்த அந்த எல்லாம் அந்த ரிதம்குள்ள வந்துருவாங்க. இன்னொன்று இவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, சார்கிட்ட அந்த ஆர்டிஸ்ட்டை வந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்டும், இப்போ சாவித்ரி, நக்கலைட் சாவித்ரியா இருக்கட்டும், அதை விட மீனாட்சி சொல்லணும். மீனாட்சிக்கு வந்து சாரோட ஒரு 3வது 4வது படம் கெனடி கிளப்பு, வேற என்ன, வள்ளிமயில் இல்லை சார், வீரபாண்டிபுரம், அதுக்கப்புறம் இது. எனக்கு மீனாட்சி பற்றி நான் ஒரே ஒன்று சொல்லிடுறேன். என்னன்னா, நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ராட்சசன்ல அம்மு அபிராமிக்கு அம்மாவா நான் பண்ணேன். அப்புறம் வந்து அனிகாவுடைய மதர் இதுல பிடி சார்ல, அதுக்கப்புறம் காளிதாஸோடைய அம்மாவா பாவக்கதைகள். ஹீரோயினுக்கு அம்மாவா பண்றதுன்னு ஒரு கேரக்டர் இருக்குல்ல, அது நான் மேக்ஸிமம் நான் நிறைய அவாய்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கே தெரியும். ஏன்னா அது உடனே நம்ம வயசை வந்து இது பண்ணி காமிச்சிரும். தமிழ் சினிமால ஸ்டீரியோடைப் இல்ல, அந்த கேட்டகரி தள்ளி விட்டுருவாங்க. அடுத்து நீங்க வந்து ஒரு அக்காவா, ஒரு ஆமா, அதனால அது வரக்கூடாது அப்படின்னு ரொம்ப கான்சியஸா நான் அதை அவாய்ட் பண்ணிட்டே இருக்கேன். ஆனா இவங்க வந்து என்னன்னா, இது எனக்கு ஆப்வியஸ்லி இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. சில படங்கள் நம்ம சொல்லுவோம் வாலண்டரியா வந்து ஐ வாண்ட் டு பி திஸ் ரோல் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எப்படின்னா வந்து ஏன் இவர் அந்த மாதிரி திருப்பி சில ஆக்டர்ஸை வந்து ஒர்க் பண்றாருங்கிறத நம்ம அங்க போய் அந்த அவங்களுடைய ப்ரொஃபஷனலிசம் பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். அந்த வகையில வந்து மீனாட்சி வந்து ஒரு எஃபர்ட்லெஸ் ஆக்டர். அந்த பொண்ணும் வந்து பயங்கர எஃபர்ட்லெஸ். நான் ஏற்கனவே அவங்களுக்கு மதரா D7 ஒரு வெப் சீரிஸ்ல தேன் டைரக்டர் கணேஷ் விநாயக்கோட நான் பண்ணியிருக்கேன். ஆனா சடனா பாத்தீங்கன்னா அதுல வந்து இருந்த மீனாட்சியான்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அதுல வந்து கொஞ்சம் ஃபேட்டா, கொஞ்சம் சப்பியா இருந்தாங்க.
ஐம் நாட் பாடி ஷேமிங் அந்த விஷயத்துக்குள்ளே போல. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருக்காங்க. சடனா ஷி டிரான்ஸ்ஃபார்ம்ட் ஹர் செல்ஃப். ஷி வென்ட் இன்டு அ வெயிட் லாஸ் சிச்சுவேஷன். அதுக்கப்புறம் வந்து அழகா வந்து அதை பிராண்டிங் பண்ணி, பர்சனல் பிராண்டிங் பண்ணி இந்த படத்துக்கு வரும்போது ஜொலிக்கிறாங்க அப்படியே. இந்த ஸ்கின் டோனாக இருக்கட்டும் எல்லாமே. அண்ட் ரொம்ப எஃபர்ட்லெஸ் பெர்ஃபார்மர். ஸோ இந்த இடத்துல அதை டெஃபினட்டாக பதிவு பண்ணோம். அது ஐ திங்க் ஜெகவீர் ப்ரோ உங்களுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். டெஃபினெட்லி. ஸோ ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, ஃபர்ஸ்ட் படம் 2K லவ் ஸ்டோரி சுசீந்திரன் சார் டைரக்ஷனில். அவர் படங்கள் எல்லாமே வந்து ஒரு அப்போ இருக்க யங் ஜெனரேஷன் எல்லாருமே கொண்டாடுவாங்க. எப்படி இருக்கு இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ உங்களுக்கு? ஃபேண்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். அஃப்கோர்ஸ் நர்வஸ் தான் இருந்தது இனிஷியலாக. அதுவும் சார் கையில் லான்ச் ஆகிறது வந்து பெரிய விஷயம். எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. நர்வஸாகவும் இருந்தது, அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஏன்னா நான் வந்து அவர் சார் சொன்னதை அப்படியே செஞ்சாச்சு. அவ்வளோதான். ஒயிட் பேப்பராக நீ வாங்கினாரு, அது போனோம். ஓகே. இங்கே கை தூக்கு, இங்கே ஏற்று, இந்த டைலாக் குறை, இவ்வளோ தான் இருக்கணும், இதுக்கு மேலே அடிக்கடி யார் கண்ணை புருவத்தை அது ஹேபிட் இருந்துச்சு. அது பண்ணாத, நிறுத்து, இவ்வளோ திரும்பு, கண் இவ்வளோ தான் திறக்கணும், கண் சிமிட்டு எல்லாமே சொல்லி கொடுத்துட்டாரு. எனக்கு கொஞ்சம் ரொம்பவே ஈஸியாக இருந்தது. அண்ட் தென் கோ ஆர்டிஸ்ட் எல்லாமே வெரி எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆர்டிஸ்ட். நான் தான் இதில் ஜூனியர். ரேகிங்லாம் பண்ணல அவங்க என்ன. ஓகே. பாலசரவணன் சார்லாம் வந்து லைக் 50 மூவிஸ் பண்ணிட்டாரு. கேரவெல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஈஸியாக இருந்தது பாண்டிங். வினோதினி மேம் சாப்பாடு ஷேர் பண்ண மாதிரி ஒரே தட்டில் சாப்பாடு ஷேர் பண்ணோம். ஆமாம், அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு ஷூட்டிங் மாதிரி எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு 2 days நர்வஸாக இருந்தது. அஃப்கோர்ஸ் அது எல்லாமே அண்ணா மாற்றிட்டாரு. கோ ஆர்டிஸ்ட் எல்லாமே வெரி எக்ஸ்பீரியன்ஸ்டு. மற்ற 2 ஹீரோயின்ஸ் கூட சோஷியல் மீடியாவில் அது டன் வெல். நான் தான் புதுசு கேமரா பக்கத்தில். அந்த ஃபீல் எனக்கு கிடைக்கல. காரணம் அந்த டீம். ஸோ இமான் சார் கூட கிட்டத்தட்ட 8 படங்கள் பண்ணிட்டீங்க சார். தொடர்ந்து அவர் கூட பயணிக்க என்ன காரணம்? எப்படி மியூசிக் கேட்பீங்க அவர்கிட்ட போயிட்டு? இந்த சுச்சுவேஷன்லாம் சொல்லி அவர் ஏதாவது சுச்சுவேஷன் சொல்லிடுவேன், சொல்லிட்டு வந்துடுவேன். கிளியராக சொல்லிடுவேன் என்ன டெம்போவில் வேணும், என்ன மாதிரி சுச்சுவேஷன், அந்த சாங்கை நான் எப்படி ஷூட் பண்ண போகிறேன் எல்லாமே சொல்லிடுவேன். சொல்லிவிட்டு ஒரு 1 week டைம் கேட்பாரு. 1 week அப்புறம் டியூன் அனுப்புவார். நாங்கள் பண்ண கிட்டத்தட்ட ஒரு 40 சாங் நாங்கள் பண்ணியிருப்போம். 40 சாங்குமே ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் டியூன்லேயே ஓகே பண்ணிடுவீங்க? ஏன்னா இம்மான் என்ன பண்ணுவார்னா அவரே டியூன் போட்டு பார்த்து இல்லை வேண்டாம் 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 வேண்டாம்னு ஒரு 4-5 டியூன் அவரே ரிஜெக்ட் பண்ணிட்டு ஃபைனலாக ஒரு டியூன் மட்டும் எனக்கு அனுப்புவார். அதுக்கு நான் என்ன எதிர்பார்த்தனோ, நான் என்ன கேட்டனோ அப்படியே இருக்கும். ஸோ நான் யோசிக்கவே மாட்டேன், இம்மிடியாக அக்செப்ட் பண்ணிக்குவேன். அப்புறம் இன்னொரு ஆங்கிள் இருக்கு. சரி, அவர்கிட்ட நான் பொறுப்பை ஒப்படைச்சிட்டேன். அவருக்கு பிடிச்ச ஒரு சாங்கை அவர் என்கிட்ட கொடுக்குறாரு. மியூசிக் டைரக்டருக்கு பிடிச்ச ஒரு சாங்கை தான் நான் வந்து ஆடியன்ஸுக்கு கொடுக்கணும். நான் இல்லை எனக்கு வேற சாங் வேணும் அப்படின்னு நான் ஒன்று வாங்கி அது ஹிட் ஆகாம போச்சுன்னு வச்சுக்குவேன், அவருடைய தோல்விக்கு நான் காரணமா இருக்கேன். ஓகே ஓகே. ஒரு பாடல் தோல்விக்கு நான் காரணமா இருந்துடவே கூடாது. ஓகேங்களா? அவருக்கு பெஸ்ட் அதான் சொல்லுவேன், பிரதர் உங்களுக்கு பெஸ்ட் எதுன்னு தோணுதோ அது கொடுங்க, அவ்வளோதான். நான் கதையில ஏதாவது அந்த நான் சொன்ன கதையை விட்டு அந்த சாங் போச்சுன்னா மட்டும்தான் நான் கரெக்ஷன் சொல்லுவேன். ஸோ அப்படி இப்போ வரைக்கும் அந்த கதையை விட்டு போனதே கிடையாது. ஒரே ஒரு சாங் மட்டும் நாங்கள் வந்து 5-5ங்கிற சாங் வந்து ஷூட்டிங்க்கு முன்னாடி வந்து நாங்கள் வந்து ஃபாரின் போகிறாங்கிற பிளான் இருந்துச்சு. அதனால ஃபாரினுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாங் டியூன் போட்டு வச்சிருந்தோம். லாஸ்ட் மினிட்ல ஃபாரின் போக முடியாது, இங்கேயே லோக்கலில் பண்ணலாம் அப்படிங்கும்போது நான் முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருந்தேன், ஃபாரின் போனால் அது எந்திரிச்சு போகிற இடம் கரெக்டாக 20வது நிமிஷம் அது வந்து படம் பீக்கில் போயிட்டு இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து ப்ரொடக்ஷன் சைடு ஒரு சாங் இருந்தால் நல்லா இருக்குங்கிறாங்க. சரி ஓகே, இப்போ வந்து சரி ஃபாரின் போகல இங்கே பண்ண போகிறோம்னால ஒரு பெப்பி சாங் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பெப்பி சாங் பண்ணதான் 5-5 சாங். ஸோ அந்த ஒரு சாங் மட்டும்தான் நாங்கள் போட்டு இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. மீதி 40 டியூனும் போட்டு அப்படி ரிலீஸ் ஆயிடுச்சு, சாங் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ அவரோட அந்த 40 பாடல்களில் உங்களுக்கு நீங்கள் அடிக்கடி கேட்குற பாடல்கள் தான் இருக்கா? ஒவ்வொன்றாய் திருடுகிறாய். ஓ, அது அந்த பாட்டு. இப்போ எங்களுக்கு இந்த மாதிரி நிறைய படங்கள், நிறைய காட்சிகள் பிடிக்கும். உங்களுக்கு அவரோட டைரக்ஷனில் பிடிச்ச படங்கள் ஏதாவது? படங்கள் வெனிலா கபடி கூட ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் மூவிஸ் எல்லாமே எனக்கு கனெக்ட் ஆகிடும். ஜீவா டெஃபினட்டாக ரொம்ப பிடிக்கும். ஆனால் கிரிக்கெட் மூவி வர பர்டிகுலராக 2 மூவி அடிக்கடி பார்த்துருக்குறேன். அதை தாண்டி லவ் ஸ்டோரின்னு வரும்போது நான் மகான் அல்ல, ஒரு ஸ்மூத்தாக ஒரு அப்படியே ஃப்ரீ ப்ரீஸியாக ஒரு ஸ்டோரி ஃபர்ஸ்ட் போயிட்டே இருக்கும், டக்குன்னு மாறும், கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் அது. அஃப்கோர்ஸ் பாண்டிய நாடு, பாயம்புலி எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அதை தாண்டி வந்து கெனடி கிளப்பு, சாம்பியன் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி அது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். இதுமாரி எல்லா படங்களுமே ரொம்ப பிடிக்கும். அதை தாண்டி 2K லவ் ஸ்டோரி, அதே அவர் தாண்டி 2K லவ் ஸ்டோரி நான் நடிச்சதுக்காக சொல்லலை. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருக்குது, லவ்வும் இருக்கும், அதில் ஃபேமிலி எமோஷன்ஸும் இருக்கும். ஸோ எல்லாமே மிக்ஸ்டு எமோஷன்ஸ் இருக்கும்.
பாசிட்டிவ் எண்டிங் இருக்கும். ஸோ இது அடுத்ததாக பேச போகிற படம் ஒரு முக்கியமான படம். ஓகே ஓகே. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது share எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஈஸ்வரன் தாங்க. ஏன்னா நான் வந்து அப்பதான் எனக்கு அவருடைய நட்பே கிடைக்குது. ஸோ எனக்கு என்ன ஒரு எனி டைரக்டர் இப்போ நீங்கள் மணிரத்னம் சாரை கேட்டால் கூட நான் என்ன சொல்லுவேன், கடல் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு. ஏன்னா அதில் தான் எனக்கு என் படம் தான். ஆமாம், சர்படம் சார் கேட்டிங்கன்னா களவாணி 2 Okay. அந்த மாதிரி வந்து என்னென்ன படத்தில் நான் அசோசியேட்டாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு நான் ஒரு அங்கீகாரமும் சரி, நம்ம அந்த இடத்துல அந்த குழுக்குள்ளே போய் ஜாயின் பண்ணுறோம். அதனால ஈஸ்வரன் ப்ளஸ் எனக்கு இந்த ஈஸ்வரன் கதையும் பிடிக்கும். அதில் என்னோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர், ரொம்ப பிடிச்ச ஒரு இது. அதே மாதிரி 2K லவ் ஸ்டோரி, அதுக்கு அடுத்தது ஆதலால் காதல் செய்வது இஸ் மை ஆல் டைம் ஃபேவரட். படத்துல நிறைய லவ் சீக்வன்ஸ்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது அப்படிங்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் படம் பண்றோங்கிறதே ஒரு பெரிய ஒரு ஒரு பயம் தான் இருக்கும். எப்படி இந்த ரொமான்டிக் சீன்ஸ்லாம் பண்ணீங்க? ரொமான்டிக் சீன்ஸ்லாம் இப்போ அதான் சொன்னேன், ஃபஸ்ட்டு டைம் தான் ஸ்பாட் அப்போ தான் சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணார். பட் ஒரு மாசத்துக்கு முன்னாடி நோட்டீஸ் பண்ணியிருந்தா இன்ட்ரடியூஸ் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். பட் வந்து ஸ்பாட் அப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஓகே. பட் மீனாட்சிலாம் வந்து லைக் ப்ரோன்னு தான் கூப்பிடுவாங்க. ஜோஸ் லைக் ஒரு ஃபன், நெக்ஸ்ட் ஃப்ரெண்டு எப்படி இருப்பாங்களோ அப்படி தான். ஷார்ட் முடிஞ்சா ப்ரோன்னு பேசிட்டு இருந்தாங்க. மற்ற 2 ஆர்டிஸ்ட்டுமே இதில் 3 ஹீரோயின்ஸு. ஸோ அவங்களுமே வந்து ஆல்ரெடி சோஷியல் மீடியாலாம் இருந்திருக்கிறாங்க. ரொம்ப அவ்வளோ சிரமம்லாம் இல்லை. சார் இருக்கிறாங்க, பக்கத்தில் கேமரா இருக்குது, அதனால் சிரமம் சொன்னதை மட்டும் செஞ்சுட்டு வெளில வந்தது. அதனால் ரொம்ப கஷ்டப்படாமல் பண்ணியாச்சு. அது உங்களுக்கு கரெக்டா? அது கரெக்டாக இருந்துச்சு. ஓகே ஓகே. மேம், இப்போ உங்ககிட்ட இருந்து ஒரு கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்குது. இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் மோஸ்ட்லி பசங்க பண்ணுறது இவனுங்க எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பண்ணுறானுங்க, அந்த ஜென்ரேஷன் மாதிரி பசங்க இல்லை அப்படின்னு ஒரு விஷயங்கள் இருக்குது. இப்போ சொந்தக்காரங்களுக்குள்ளாரியே இப்போ எங்கள் வயசு பசங்க இருந்த மாதிரி அந்த வயசு பசங்க இல்லைங்கிற மாதிரி ஒரு டாக் இருக்குது. பட் எங்களுக்கு பார்த்தா அப்படி தெரியல. நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? இந்த மாதிரி அவங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா? என்னது இந்த 2K கிட்ஸ்லாம் பசங்களாம் கொஞ்சம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி? இல்லை நான் வந்து நிறைய பார்க்குறோம்ல, எல்லாமே அப்படி தானே, இந்த தருதலைங்க தற்குறி அப்படி தானே அவங்கெல்லாம் சொல்கிறாங்க. அது வந்து எல்லா ஜென்ரேஷனும் என்ன நினைக்குதுன்னா அடுத்த ஜென்ரேஷன் மட்டமான ஜென்ரேஷன் அப்படின்னு. ஆனால் ஆக்சுவலி வந்து நீங்கள் சிவிலைசேஷனாக பார்க்கும்போது அடுத்தடுத்த ஜென்ரேஷன் ஆக்சுவலி ப்ரீவியஸ் ஜென்ரேஷனை விட மோர் மெச்சூர்ட், மோர் இது நம்ம சொல்கிறோம் எல்லாம் வந்து ஃபோனும் கையுமா வருது அப்படின்னு. ஆனால் நம்மெல்லாம் அந்த காலத்தில் வந்து டிவி கூட சரியா ஆப்ரேட் பண்ணாம இருப்போம். ஆனா இன்னைக்கு ஒரு குழந்தை டக்குன்னு போனை எடுக்குது, அதுவே வந்து படிக்குது, அதுவே இங்கிலீஷ் கத்துக்குது, அதுவே ஹிந்தி கத்துக்குது, இப்ப லாங்குவேஜ் எல்லாம் அதுங்களே படிக்குதுங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து ஐ ஃபீல் தட் கிட்ஸ் டுடே ஆர் வெரி வெரி ஹை லெவல் ஆஃப் க்ரோத்னு நான் நினைக்கிறேன். அதுவும் தமிழ்நாட்டு குழந்தைங்க பயங்கர லெவல் ஆஃப் க்ரோத் தான். சூப்பர் சூப்பர். ஸோ படத்துல டைலாக்ஸ்லாம் எப்படி ப்ரோ பேசியிருக்கீங்க? வாயில தான். ரைட்டு டயலாக் ரைட்டு. இல்ல சார், அவருக்கு ஃபர்ஸ்ட் டைம்னால எவ்வளவு கஷ்டப்பட்டு பேசினாரு அப்படின்னு கேட்டேன் சார். ட்ரூ டைலாக்ஸ் வந்து அண்ணன் வந்து நம்ம ஷூட்டிங் போறப்போ ஒரே இடத்துல தங்க வச்சுட்டு இவன் வந்து சரிப்பட்டு வர மாட்டான்னு நினைச்சாரு. சர்வீஸ் அபார்ட்மெண்ட்ல சர்வீஸ் அப்பான தங்கி நான் இந்த ரூம்ல இருப்பா, அவர் அந்த ரூம்ல இருப்பாரு. ஒரே ஹாலு தான், ஒரே ஆள் தான். எல்லாமே அப்படிதான் கோஆர்டினேட் ஆகும். 11 நல்லா சீக்கிரம் எழுந்துச்சுன்னா 4:30 மணிக்கெலாம் எழுந்துச்சு, 6 மணிக்கெலாம் ஃபர்ஸ்ட் ஷாட் 6:30க்கெலாம் இருக்கும். நல்லா சீக்கிரம் படுக்கலாம் ட்ரை பண்ணிட்டு மேக்கப்லாம் கழிச்சிட்டு படுத்துருப்போம். 11 மணிக்கு அசிஸ்டன்ட் கூப்பிடுவாங்க, சார் கூப்பிடுறாங்க. அப்போ தான் டே உனக்கு இது லென்த்தி டைலாக் இந்த தடவை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வா அதை அனுப்பிச்சி விடுவாரு. அதை உட்காந்து திரும்பி பார்த்துட்டு அங்கே போனால் அப்புறம் ஃபர்ஸ்ட் டைமில் அதனால் இன்டோரில் வச்ச டைலாக்ஸ்லாம் ஓரளவு ஏதோ மக்கப் பண்ணி பேசும்போது தப்பிச்சுக்கிட்டேன். சில இடங்களில் வந்து பப்ளிக்கில் நடந்துச்சு, இந்த ரேஸ் கோர்ஸில் நடந்த சீன்லாம் வந்து வெளியில் சவுண்டு கேமரா பப்ளிக் சுற்றி நிற்கிறாங்க, அந்த டைலாக்லாம் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ரீடேக் நிறையா வாங்கினேன். அண்ணனை நிறையா பல்ல கடிச்சிட்டுலாம் திட்டிருக்கிறாரு. நானும் வாங்கிட்டு அண்ணன் திட்டும் போது மட்டும் ஒரு சொரனே இருக்காது. ஏன்னா அவர் வந்து சொந்த அண்ணன் நம்மளை திட்டுற மாதிரியே இருக்கும். உங்களுக்காக தானே திட்டுறேன், நீங்க நல்லா நடிச்சா உங்களை தானே பாராட்ட போறாங்க. ஃபீலே வராது. மேக்ஸிமம் என்ன திட்டுவார்னா முட்டாள்னு திட்டுவார், அவ்வளோதான் முட்டாள் அப்படின்னுவார். அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பழகிட்டேன். என்ன விஷயம் நான் கற்றுக்கிட்டேன்னா, டைலாக் இருக்குன்னு சொல்லிட்டு கேமரா ஓடுதுன்னு அவசரம்னு சொல்லக்கூடாது. அது எங்கே ஏற்றணும், எங்கே இறக்கணும், எங்கே பாஸ் கொடுக்கணும் அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சம் ஃபஸ்ட்டு படத்தில் கற்றுருக்கிறேன். நெக்ஸ்ட் போகிற விஷயத்தில் அப்ளை பண்ணுவேன். நான் தவறு இருந்தால் பார்த்துட்டு மன்னிச்சிருங்க. கண்டிப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் படம் 2K லவ் ஸ்டோரி லவ் படம் பண்ணுறோம், அதுவும் Feb 14 ரிலீஸ் ஆகுது. அது எவ்வளோ ஹாப்பினஸாக இருக்கும் உங்களுக்கு? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நான் இந்த படம் வந்து ஸ்டார்ட் பண்ணி முடித்த பிறகு எந்த டேட்டில் ரிலீஸ் ஆகணும்னு ஒன்று இருக்குது இல்லையா. அந்த 2K லவ் ஸ்டோரின்னும் போது இனிஷியலாக தாட் வந்து வேலண்டைன்ஸ் டே ரிலீஸ் ஆகணும். அண்ணா வந்து ஆனால் பயங்கர
ப்ராப்பராக பிளான்டு வெரி கிளாரிட்டி திங்கிங் இருக்கிறதுனால டக்குன்னு முடிச்சு நவம்பர் 10th சென்சார் எடுத்து ரெடியாக வச்சிருக்கிறாரு. ஸோ நவம்பர் 10th ரெடியான பிறகு ஓகே நியூ இயர் வந்தால் நல்லாயிருக்கும், பொங்கல் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு பயம், ஒரு ஆசை எல்லாமே இருந்தது. ஆனால் யூனிவர்ஸ் ஒரு பிளான் பண்ணும். அது அந்த அந்த படத்துக்கு அந்த விஷயம் அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடந்தது. நாட் ஓன்லி ரிலீசிங் டேட்டு ஆரம்பித்ததுலேருந்து, ப்ரொடியூசர் கிடைச்சதுலேருந்து, ஷூட் போனதுலேருந்து, எல்லாமே லொக்கேஷன் கிடைச்சதுலேருந்து அண்ணன் சொல்லுவார் அது எல்லாமே யூனிவர்ஸ் வந்து அமைச்சு கொடுத்தது. எப்படி ஒரு வானவில் அந்த கதையில் இருந்துச்சோ அதேமாரி இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும் போதும் ஃபர்ஸ்ட் டே வானவில் வந்தது. ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் சார். ஸோ அதேமாரி எண்ட் ஆஃப் த டேக்கும் மழை பெஞ்சது, வானிலை வந்து. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த டேட் வந்து பர்ஃபெக்டான ஒரு டேட்டு, டைட்டிலுக்கு தகுந்தாப்புல கண்டென்ட்டுமே தேவையான கண்டென்ட்டு. ஸோ 2K லவ்ன்றது வந்து நாட் ஓன்லி அபவுட் லஸ்ட், இட்ஸ் அபவுட் ஃப்ரெண்ட்ஷிப் ஆல்சோ. அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்றது தான் ரியல் லவ்ன்றத வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து பெஸ்ட்டு சூட்டபிள் மூவின்னு நான் நம்புகிறேன். ஓகே. ஸோ ஃபைனலாக 2K லவ் ஸ்டோரி படம் ட்ரைலர் பார்த்த எல்லாருமே வந்து இந்த ஆடியன்ஸ் எல்லாருமே February 14 கண்டிப்பாக காலேஜை கட் அடிச்சுட்டு எல்லாரும் தேட்டருக்கு போவாங்க. அந்த வர ஆடியன்ஸ்க்கு உங்கள் ஜென்சி கிட்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த படம் தயவு செஞ்சு 2K கிட்ஸ் ஆடியன்ஸ் யாருமே காலேஜ் கட் அடிச்சுட்டு வராதீங்க. லீவு நாளில் வாங்க, ஓகேங்களா? காலேஜ் இல்லாத நாட்கள் வாங்க, மீதி நாட்கள் அப்பா அம்மாவை அனுப்பிச்சு வைங்க. ஏன்னா அவங்க தான் இந்த படத்தை முக்கியமாக பார்க்கணும். ஸோ ரொம்ப வந்து எங்கேஜிங்கான ஒரு திரைப்படம். சினிமா எதுக்கு நீங்கள் பார்க்க வர்றீங்க? ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு எங்கேஜிங்கான திரைப்படம் அது இந்த படத்தில் இருக்கும். பட் 2K கிட்ஸை பற்றி ரொம்ப பாசிட்டிவாக இந்த திரைப்படத்தில் சொல்லியிருக்கோம். February 14 வேலன்ஸ் டே அன்னைக்கு எங்களுடைய திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ சார். தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால் மதுரை.